இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி வில்லேஜில் நாங்கள் வாக்கிங் கிளம்பிட்டோம். நானும் என் வீட்டுக்காரியுமே. இங்கே பாருங்கள், வில்லேஜில் எவ்வளோ தென்னை மரம் இருக்குது ரோட்டு மேலேயே. ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் நாங்கள் வாக்கிங் போகிற ரோடு. இது பாருங்கள், பாக்கு தோப்பு. பார்த்தீங்கன்னா தோட்டத்துலேயே வீடு கட்டி வில்லேஜில் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா. பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரி ஒய்ஃபு வாக்கிங் போயிட்டுருக்காங்க. காலையில் 5:30 மணிக்கு இருந்து நடக்க ஆரம்பித்தாங்க. இப்போ மணி 6 ஆச்சு. நான் ரிட்டன் வரும்போது எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ. இங்கே பாருங்கள், எல்லாம் அக்ரி தான். தோட்டம், காடு, எல்லாம் தோப்பு. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூர்லேருந்து வந்து இடம் வாங்கி இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. பாருங்க, பூவு எவ்வளோ அழகாக இருக்குது. இது மரத்து பேர் ஊஞ்ச மரம்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், தென்னை மரம், பாக்கு எல்லாமே இருக்குது. இங்கே திரும்பப்பா. இதுதான் என் ஒய்ஃபு வாக்கிங் போயிட்டுருக்காங்க. வில்லேஜ் ரோட்டில் எந்த வண்டி ஜாஸ்தி வராது. நார்மலாக நம்ம நடந்து போகலாம் ஒரு ஓரமாக. இது பாக்கு எடுத்ததுக்கப்புறம் அதோட தொப்பு சாப்பாடு செய்கிறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க, அடுப்பறிக்கிறதுக்கு. இந்த பூ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி. காலையில் எல்லாம் பூ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க உள்ள. இது பார்த்திங்கன்னா மாட்டு தீவனம். இது வந்து மாடு நல்லா பால் கறக்கிறதுக்கு இது விவசாயம் பண்ணி அறுத்து போடுவாங்க. நல்லா தண்ணி இருக்கிற பக்கமெல்லாம் வச்சுட்டாங்கன்னா நல்லா வரும், நல்லா பால் தரும் மாடு. இதுதான் எங்கள் தோட்டம். பாருங்கள், வாழை வச்சுருக்கிறோம். இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கம் வந்துட்டா ஒரு 200 மீட்டரில் எங்கள் வீடு. நாங்கள் இப்போ வந்து 2 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். இந்த செடி பார்த்திங்கன்னா சளியெல்லாம் பிடிச்சிச்சின்னா இதில் இதையும் போட்டு தூதுவளையில் போட்டு அரைச்சி சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் ஆர்சி சர்ச்சோட கிறிஸ்டியன் கல்லறை. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம்.